அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியான ஒரு சாம்பார் செய்ய போறோம். அதுவும் பேச்சுலர் செய்யக்கூடிய ரொம்பவும் ஈஸியா சாம்பார் வைக்கணும்னா பருப்பு வேக வைக்கணும் இல்லையா? இப்போ இந்த சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்க போறதே கிடையாது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்ல புதுசா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக சாம்பார் செய்கிறதுக்கு எவ்வளோ பருப்பு யூஸ் பண்ணுவோமோ அதுலேருந்து பாதி அளவுக்கு தான் பருப்பு இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு தோரம் பருப்பை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த சாம்பார் குயிக்காக செய்யறதுனால குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு எதுவுமே வதக்க போகிறதில்ல, எல்லாமே பச்சையாகவே போட போகிறோம். காயை போட்டதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டை போட்டுக்கோங்க. அது கூடவே சாம்பார் பொடியும் போட்டுக்கோங்க. இது கூடவே மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கல் உப்பு சேர்த்துக்கோங்க. புளியும் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்க்க போகிறேன். இந்த சாம்பார் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். இதோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற தோரம் பருப்போட பவுடரை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரைச்சி நீங்கள் ஊற்றலைன்னா முட்டை முட்டையாக இருக்கும், அதனால் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்ச தோரம்பருப்பு மாவை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட உடனே தண்ணி நிறையா ஊற்றுங்க. தண்ணி கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். சாம்பார் தண்ணியாக ஆகிட போகுதுன்னு நினச்சிட்டு தண்ணி அதிகமாக ஊற்றுறத கம்மி பண்ணிடாதீங்க. தண்ணியாகவே ஆகாது, இந்த சாம்பார் நல்லா கெட்டியாகவே இருக்கும். தோரம்பருப்பு மாவை ஊற்றின உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணாமல் குக்கரை மூடாதீங்க. மூடி போட்டுட்டு 3 விசில் போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். குக்கரில் இருக்கிற ஸ்டீமெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும், சாம்பாரும் சூப்பராக வந்திருக்கும். இந்த சாம்பாரை ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சா ஈஸியாகவே ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாடு கூட சாப்பிட்லாம். சாம்பாரை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதுக்கு தாளிப்பு போட போகிறோம். ஆயிலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த சாம்பார் இப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தாளித்து கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. கூடவே கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கூட போட்டுக்கோங்க. கெஸ்ட்டு வந்துட்டாங்களா, அவங்களுக்கு டிஃபன் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குயிக்கான 5 நிமிஷத்தில் முடியக்கூடிய சாம்பாரை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பாரை ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டோம். திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா இந்த மாதிரி சாம்பார் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.